வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஏக்கருக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த 3 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேட் வால்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வைக்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கு. அதாவது 1/2 ஏக்கருக்கு ஒரு வால்வு அப்படின்ற கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஏக்கருக்கு 6 கேட் வால்வு ஒரே இடத்துல இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். ஃபினோலெக்ஸ் வால்வு, ஒன் சைடு யூனியன் வால்வு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிவிசில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரில் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அதாவது இங்கே போட்டிருக்க ஸ்பேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஒரு ஸ்பேஸிங்கு மல்டி கிராப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. மல்டி கிராப்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெங்காயம், மக்காச்சோளம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம், நிலக்கடலை, பருத்தி, இது போன்ற எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 அடி ஸ்பேஸிங்கில் வந்து ஹோல்ஸ் போட்டு டேக்கப் எடுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு செட் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு இப்போ அந்த டேக்கப் தான் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜாயினர் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிவிசி பைப் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேக்கப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ட்ரென்ச்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருவோம். ட்ரென்ச்குள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வால்வு தான் வைக்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துல மெயின் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 பைப்பு தான். அதாவது இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மேல் காட்டிலேருந்து கீழ் காட்டுக்கு இறங்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கேட் வால்வு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம மெயின் லைனை வந்து ஈஸியாக கட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் வந்துட்டு நம்ம சப்லைன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெயின் லைன் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேல் காட்டில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்லைனும் வருது, அதிலே மெயின் லைனும் வருது. அதனால் வந்துட்டு நம்ம கீழ்காட்டுக்கு வரக்கூடிய ஒரு கேட் வால் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மெயின் லைனில் ரைசர் பைப் தூக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுவுமே வந்துட்டு கீழ்காட்டுக்கு தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறாரு. அதாவது இங்கே எப்படின்னா, பாதி வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேட் வால்வு, பாதிக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் வால்வு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு வால்வு, நெக்ஸ்ட்டு 1/2 ஏக்கருக்கு ஒரு வால்வு. அதே மாதிரி தான் மேலே இருக்க அந்த வயலும் பார்த்திங்கன்னா 2 வயலுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர், கீழே 1 ஏக்கர், மேலே 1 ஏக்கர். அதே போல் இதில் போட்டிருக்கக்கூடிய டேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 115 டேக்கப் வந்து போட்டிருக்கு. அந்த 115 டேக்கஃபையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 2 வால்வாக வைக்கிறதுனால. அதே நீங்கள் வந்துட்டு ஏரியாவில் வச்சு டிவைட் பண்ணிங்க அப்படின்னாலும் 1/2 ஏக்கர் வரும். இந்த 2 வயலும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் இருக்கிறதுனால. இப்போ நம்ம வந்து அந்த 2 வால்வ் இன்ஸ்டால் பண்ணியாச்சுல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெயின் லைனோட ரைசர் பைப் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 T யூஸ் பண்ணி தான் இந்த வால்வ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா 2.5 Tயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு 2.5க்கு 2 T யூஸ் பண்ணி அந்த வால்வ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். அதே போல் இந்த 2 வால்வ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த 2 வயலுக்கும், அதே போல் இந்த சைடு 2 வால்வ் ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்திங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வால்வ் அடிஷ்னலாக வைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த தடம், அதுக்கு கீழே இருக்க அந்த 2 வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வால்வ் அடிஷ்னலாக வைப்போம். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்வு டிசைன் பண்ணி வைப்போம். ஏன்னா 6 வால்வும் ஒரே இடத்துல வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் போகக்கூடாது, ஷார்ட் ப்ளேஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வைக்கணும். அதே போல் அந்த வால்வுக்கும் டீக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கு. ஏன்னா இது 2.5 இன்ச்சு அப்படிங்கிறதுனால நல்லாவே கேப் இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் வால்வுமே வந்துட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவோம், 6 வால்வு. அதே போல் அந்த மெயின் லைன் ரைசர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த டீலேருந்து மேலே வந்துட்டு 2 வால்வு மட்டும் வச்சுருக்குல்ல, அந்த கேப் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஷேடல் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ரிலீசர் வைப்போம். ஃபைனலாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வால்வுலாம் இன்ஸ்டால் பண்ணி டோட்டலாக ஒர்க்லாம் முடிச்சாச்சுங்க. ட்ரென்ச்சையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ஹோஸ் இழுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ஹோஸ் இழுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் மாதிரி பைப்பில் செட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து 4 ரோல் மாட்டிட்டு அப்பா வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போவார். நானும் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் இழுத்து கொடுப்பேன். அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணில் வந்துட்டு அளவு வைப்பார். அதே போல் அந்த எண்ணில் வந்துட்டு நீங்கள் அளவு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வரப்புலேருந்து எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி இருக்க மாதிரி வைங்க. ஏன்னா வந்துட்டு வெயில் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோஸ் வந்து ரொம்பவே சூடு ஏறிடும். நம்ம இழுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு லென்த் அதிகமாக வரும் இழுக்கும்போது. அதனால் அந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு மேலே எக்ஸஸாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எதனாலனா நீங்கள் வந்துட்டு வாழைக்காடு அந்த மாதிரி இதுக்கெலாம் பார் போட்டு வைக்கும்போது அந்த பார்க்குள்ளே வந்துட்டு 2 ஹோஸும் எடுத்து போட்டிங்க அப்படின்னாலும் அந்த எண்ணில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோஸ் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான். அடுத்து நம்ம ஹோஸ் வந்துட்டு கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 ட்ரிப்பருக்கும் சென்டராக இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரிப்பர் ஒட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹோஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்ணும்போது அந்த ட்ரிப்பரை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ட்ரிப்பர் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்துட்டு இந்த ஹோஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம். ஏன்னா இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மழை இல்லாதனால சேடை பாய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சேடை பாய்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போயிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 1 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் எடுத்து 2 டேக்கஃப்க்கு சென்டராக வர மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துட்டு பாஞ்சிரும். ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல ஹோஸ் எல்லாமே கட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஜாயினரில் தாங்க கனெக்ட் பண்ணுவோம். அதாவது ஜாயினரில் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். அந்த 3 ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் ஃபுல்லாக ஏறிடணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டெப்லேயே வந்துட்டு நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி நிறுத்தும் போது ஹோஸ் வந்துட்டு உருவிட்டு வந்துடும்.
நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் வந்து பிடுங்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏற்றிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுவோம் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஜாயினரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு. அதாவது அந்த பிளைன் டேக்ஆஃபில் டச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹோஸ் வந்துட்டு பிடுங்கிட்டு வருது. ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோஸ் எல்லாமே இழுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்துட்டு மோட்டரையும் ஆன் பண்ணிடுவோங்க. மோட்டர் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் வால்வை கழட்டி விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த பைப்போட டஸ்ட் எல்லாமே வெளியே வரட்டும்னு விட்டுருவோங்க. விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் வால்வையும் வந்துட்டு டைட் பண்ணிடுவோம். அந்த எண்டில் வந்து ஹெண்டு கப்பும் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்துட்டு ப்ரெஷர் செக் பண்ணலான்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு 2 வால்வ் வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த 2 வால்வ் ஓப்பனில் இருக்கும்போது, அதாவது 1 ஏக்கர் பாயும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஷோ பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது ட்ரிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸில் வந்து வாட்டர் வந்து லைட்டாக தான் ட்ராப்ஸ் ஆகும். அதுக்கடுத்து நான் அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பைப்பை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். ஒரு 2.5 கேஜி ப்ரெஷர் வர மாதிரி சொல்லிவிட்டு நானும் ஒரு வால்வு மட்டும்தாங்க ஓப்பனில் விட்டுருந்தேன். இன்னொரு வால்வை க்ளோஸ் பண்ணிட்டேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது ட்ரிப் ஹோஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா தான் சீக்கிரமாக வந்துட்டு அடைக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.